गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திய ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகச்சேர்க்கை பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் சந்திர பகவான் ராகு பகவான் சேர்க்கைக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவை பொறுத்தவரையிலும் இந்த பதிவின் முடிவில் இந்த கிரகச்சேர்க்கை இருப்பவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்து நம்முடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற ஒரு சங்கடமான ஒரு கிரகச்சேர்க்கைகள் தொடராமல் இருப்பதற்கு என்ன வழிமுறைகள், எது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவின் கடைசியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த கிரகச்சேர்க்கை என்ன மாதிரியான ஒரு பலன்களை நமக்கெல்லாம் வழங்குது அப்படிங்கிறது இது ஒரு விளக்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு தோஷத்தை தான் இது கொடுக்குது. ஒரு சுப பலன்களை அதிகமாக இந்த கிரகச்சேர்க்கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம் பார்த்துக்கோங்க. அதனால இந்த கிரகச்சேர்க்கை எப்படியெல்லாம் நம்மளை சங்கடப்படுத்துது, இந்த கிரகச்சேர்க்கையிலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் ஒரு முக்கிய நோக்கம். சரிங்களா? அதனால் இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து ஏற்படும். ஆமான்னு ஏற்படலாம், இல்லை இது தப்புன்னு உங்கள் மனசு சொல்லலாம், அல்லது இது இப்படி தான் இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது, எனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இருக்குது, நான் பார்த்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, இது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். எந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உணர்கிறீர்களோ நீங்கள் உணர்ந்த விஷயத்தை கொஞ்சம் இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. நமக்கு ஒரு 2000 வியூஸ் போகணும், 5000 வியூஸ் போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட, அல்லது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரல. நமக்கு தெரிந்த விஷயம் நம்மோட போயிடக்கூடாது. நமக்கு அடுத்தது ஒரு 4 பேராச்சும் இந்த செய்திகளை கொண்டு ஒரு அவங்களுக்கு போய் சேரணும், தெரியாதவங்களுக்கு போய் சேரணும், அதனால அவங்க ஒரு பயனடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம் பார்த்துக்கோங்க. அதனால முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுவது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் தெரியப்படுத்துங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றோம். சரிங்களா? வாங்க இப்போது இன்றைய கிரகச்சேர்க்கைக்கான நிலைப்பாடுகளை முதல்ல பார்ப்போம். இந்த சந்திரன் ராகு கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது ஒரு தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் இது நற்பலன்களை கொடுப்பதில்லைன்னு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்பம். இந்த சர்ப்ப கிரகத்தோடு சேருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் கிரகண தோஷத்தை அடைந்துடுது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால் இங்கே இணைந்திருக்கும் இந்த கிரகம் அப்படிங்கிறது சந்திர பகவான் பார்த்துக்கோங்க. இவர் உடல்காரகர், மனோகாரகர், மாத்ருக்காரகர். அதனால் இந்த 3 விஷயங்களும் இதனால் பலவீனப்பட்டு போகுது. பலவீனம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு தான். அந்த குறைபாடு தான் நம்ம தோஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த தோஷத்திற்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாம், இது ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகச்சேர்க்கை தான் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? சரி, இது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல்ல அதை அந்த வேரியேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு அன்பர்கிட்ட போயிட்டு கடன் கேட்குறாரு. ஐயா, எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் தேவை, கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறார். அவர் சரி, என்கிட்ட கொஞ்சம் காசு குறையுது அப்படின்றார். எவ்வளோ அப்படின்னும் போது, என் கையில் இப்போதைக்கு ஒரு 500 ரூபா தான் இருக்குது அப்படின்றார். இவர் அப்படியே யோசிச்சுட்டு, சரிங்க, நான் வேறு யார்கிட்டனா நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறாரு, ஒரு 1000 ரூபா பணம் அவசரமாக தேவைப்படுது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் உடனே என்ன சொல்கிறாரு, 1000 ரூபாயா, அவ்வளோ இல்லைங்க, என்கிட்ட கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வளோ குறையுதுன்னு கேட்கும்போது, ஒரு 100 ரூபா குறையுது, கையில் ஒரு 900 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது இந்த 2 விதமான நிலைப்பாடுகளை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். முதல்ல சொன்னவர் அவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துடல, குறையுது அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்லியிருக்கிறார். அப்போது 1000ல் எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 50% அவர் குறைச்சி சொல்லியிருக்காரு. இந்த 50% அப்படின்றது கொஞ்சம் பெருசு. இரண்டாமவரும்
அந்த நபரும் வந்து என்கிட்ட இருக்குது, இந்த முழுசாக இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவரும் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதனுடைய சதமானம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10%, ரூ. 100 அப்படிங்கிறது ஒரு 10% இல்லைங்களா? ஆக முழுமையாக கிடைக்க பெறாமல் அதில் ஒரு குறை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த குறை இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது. 100 வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 500 கொஞ்சம் பெருசு. ஏன்னா இவர்கிட்ட இல்லாமல் தான் இன்னொருத்தவங்ககிட்ட போயிட்டு கேட்குறோம். அப்போது அந்த 500 இருந்ததுன்னா இன்னும் ஒரு 500 தானே இவர் கடன் கேட்க போகிறாரு இல்லைங்களா? ஸோ இது போன்று அந்த குறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதா குறைவாக இருக்குதா அப்படிங்கிறது நம்ம முதல்ல வந்து வேரியேஷனாக இருந்துக்கணும். இதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னும் பொழுது முதல்ல வந்து இந்த 2 கிரக சேர்க்கைகள் உள்ளே இருக்கிற அந்த ஒரு நெருக்கத்தை நம்ம வந்து பார்த்துடணும். முதல் அப்படின்றது இந்த 2 கிரகங்களும் ரொம்ப நெருங்கிய நிலையில், அதாவது வந்து 3 டிகிரி வித்தியாசம் அதிகபட்சமாக. இந்த 3 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கின்ற பொழுது இது வந்து நிச்சயமாக வந்து இந்த தோஷத்தின் அளவு ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா சந்திர பகவான் ராகு பகவானை நோக்கி பயணித்தால் ஒரே ராசி கட்டத்தில் 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தரை நோக்கி பயணிப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா நினச்சிக்குவோம். இப்போ சந்திரனை வந்து ஒரு மிருகசீரிஷம் 2ஆம் பாவத்தில் வைங்க, ராகு பகவானை புனர்பூசம் 3ஆம் பாவத்தில் வைங்க, இல்லை புனர்பூசம் 2ஆம் பாவத்தில் வைங்க. ஏன்னா புனர்பூசம் 3 அப்படின்போது இன்னும் எட்ஜிக்கு வந்துடும் இல்லைங்களா? ஒரு புனர்பூசம் 3ல் வைங்க, 2ல் வைங்க. அப்போ புனர்பூசம் 2ல் ராகு பகவான் இருக்கிறார். இவருடைய பயணம் மேல் நோக்கி போகும். இவர் இருக்க பாகை அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். சந்திர பகவான் மிருகசீரிஷம் 2ல் இருக்கிறார். அவருடைய பயணம் நேரெதிர் பயணம். அந்த சந்திரன் ராகுவை நோக்கி பயணிப்பார், இந்த ராகு சந்திரனை நோக்கி பயணிப்பார் இல்லைங்களா? இது எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் இதுக்கு ஒரு பவர் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஒரு பலாபலன்களை நிச்சயமாக வந்து வழங்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததா சந்திரன் அதிக டிகிரியில் இருப்பது, ராகு குறைந்த டிகிரியில் இருப்பது. அதாவது வந்து ஒரு கன்னியா ராசியை எடுத்துவோம். கன்னியா ராசியில் ராகு வந்து உத்திர நட்சத்திரத்தில் ஒரு 3ஆம் பாகத்தில் வச்சுருங்க. சந்திர பகவானை சித்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாகத்தில் வச்சுருங்க. இப்போது சந்திர பகவான் அடுத்து பயணம் பண்ணும்போது இங்கே துலாத்துக்கு வந்துடுவார். ராகு பகவான் தனது பயணத்தில் அதற்கு முந்தைய ராசியான சிம்மத்துக்கு போயிடுவார். ஆனால் இருவரும் ஒரே ராசியில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த சந்திரன் ராகு சேர்க்கைக்கு உண்டான பலன்களை அந்த ஒரு கெட்ட பலன்களை நம்ம சொன்னோம்னா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லிடுவாங்க. அப்போது இது போன்ற தன்மைகளில் எந்த தன்மைகளில் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வீரியத்தோட ஒரு கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னாலும், ரொம்ப நெருங்கி தான் இருக்கிறாங்க, ஒரு 3 டிகிரிக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும், ஒரு சுபகிரகத்தின் பார்வை இருக்குதா அப்படின்றத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபகிரகம் அப்படின்னு சொல்லும்பொழுது குரு, சுக்கிரன் அந்த மாதிரி ஒரு நல்ல வலிமையான ஒரு சுபகிரகத்தின் பார்வை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தொடர்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி எதுவும் இல்லை, சரி அடுத்தது அப்படின்னும் பொழுது லக்ன ரீதியாக சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்புகள் ஏதேனும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2 நிலைகளில் ஏதேனும் ஒன்று இருந்தது அப்படின்னாலும் அந்த வீரியத்திலிருந்து கொஞ்சம் வீரியம் குறைகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் அது எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கு ஏதேனும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதுலாம் அந்த நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு தெளிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பலாபலன்களை நம்ம வந்து கையில் எடுப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கிரக சேர்க்கை ஆணுக்கு இருக்குதா பெண்ணுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆணை விட பெண்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அதீதமான ஒரு சங்கடத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தாய்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால பெண்களின் ஜாதகத்தில் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கின்ற பொழுது, அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது தாய்மை அப்படிங்கிறதுல வந்து ஒரு சிக்கலை கொடுத்துரும். அடுத்ததா இந்த மாதவிடாய் காலங்களில் அதில் ஒரு சங்கடத்தை கொடுக்க அமைப்பில் இருக்கும். கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால வந்து இந்த கிரக சேர்க்கை பெண்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை, கூடுதலான ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இதே கிரக சேர்க்கை ஆண்களுக்கு இருக்கின்ற பொழுது இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, ஆண்களுக்கு இருந்தாக்கா அவங்கெல்லாம் வந்து அதீதமாக குறைஞ்சபட்சம் ஒரு 3 கருவையாச்சும் இவங்க வந்து கலைக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துக்களை பார்த்துக்கோங்க.
அபார்ஷன் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காரணம் அதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைத்து அபார்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க தான் வந்து முதல் ஸ்டெப் எடுக்கிறாங்க. குழந்தை வேண்டாம், இதை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு 3 கருவியாச்சும் கலைக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு போல்டாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு வந்து இதனோட ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு இருக்கின்றோம். இது இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறோம். அடுத்ததாக இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, அது நின்ற பாவங்களுக்கு ஏற்ப அதனுடைய பலாபலன்களை கொடுக்குது. குறிப்பாக இந்த கிரக சேர்க்கையானது உயிர்காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லக்னத்தில் இருக்கின்ற பொழுது இது ஜாதகரின் அந்த சிந்தனையை கெடுத்து விடுகின்றது. முதல்ல 5ல் இருக்கின்ற பொழுது அவங்க கௌரவம் எதனா கெட்டு போயிடுமோ, குலதெய்வத்தோட அருளை வந்து கிடைக்காம விட்டுடுது. அந்த கௌரவத்தை நினைத்து ஒரு பயத்தை எதிர்கொள்கின்றார்கள். பூர்வீகத்துக்கு சுத்தமாக அவங்களால வந்து தொடர்பு இல்லாமல் போயிடுது. பூர்வீகத்தை விட்டு இந்த கிரக சேர்க்கை வெளியேற்றி விடுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கௌரவத்துக்கு எதனா பங்கம் வந்துடுமா அப்படின்ற ஒரு பயத்தோட இவங்களுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நிதர்சனமான ஒரு உண்மை. அதே போல் வந்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களின் ஒரு தோஷத்தை இது சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதாவது வந்து வம்சா வழியாக வருகின்ற தோஷமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அவர்களின் முன்னோர்கள் சார்ந்த ஒரு தோஷமாக இது இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஆக இது போன்ற நிலைகளில் எத்தகைய நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். இந்த கிரக சேர்க்கையானது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அது தன்னுடைய தீய பலன்களை தான் கொடுக்குது, தோஷத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சந்திரன் ராகு சேர்க்கை அப்படின்ற போது மன வாழ்க்கையில அது வந்து சங்கடத்தை கொடுக்காம போவதில்லை. சந்திரனுக்கு அடுத்து ராகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சந்திரனுக்கு 8ல் வந்து கேது நின்றுடும் இல்லைங்களா? ஸோ இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து பெரும்பளவு வந்து இது வந்து சங்கடத்தை தான் கொடுக்குது. எந்த பாவம் அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து இதனுடைய சங்கடங்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல் தரமான விதி அப்படின்னாக்கா இது உயிர்காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 நிச்சயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாற்று கருத்தையில பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்குள்ள இவங்க ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். நாம தான் சரியா நடக்கிறோம், இந்த உலகத்துல மற்றவங்க யாருமே சரியில்லை அப்படின்ற ஒரு மனோநிலையை எட்டி விடுகின்றார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது வந்து யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு வச்சுங்க, அந்த விஷயம் அதே போல ஒரு விஷயம் நமக்கும் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்கு போயிடுறாங்க. அதாவது வந்து ஏதோ ஒரு பெண்மணிக்கு மாமியார் சரியில்லை, மாமியாரால் கொஞ்சம் சங்கடம்னு வச்சுங்க, இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாமியார்களும் இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு முதலாளி, ஏதோ ஒரு மேனேஜரு ஒரு சங்கடமான ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசிட்டாலோ அல்லது ஒரு நல்ல விதமாக நடந்து கொள்ளாமல் இருந்தாலும் இந்த வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் எல்லாமே இப்படிதான் முழுகுது, இவங்க எல்லாம் மாறவே மாட்டானுங்க முழுகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதே போல வந்து நாம செய்வதுதான் சரி, நாம தான் வந்து ஒழுக்கத்திலையும் சரி, தான தர்மங்களையும் சரி, நாம செய்யறது தான் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை உங்ககிட்ட இருக்குது. நாம சிறப்பா செய்யறோம், நம்மளை யாரையும் கண்டுக்கல, நமக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கல, நம்ம செயலை பாராட்டலை அப்படிங்கிற ஒரு மனோநிலையில இவங்களை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக வந்து விடுகின்றது. அடுத்ததாக தனிமையாக்க, எல்லோருடையும் சகஜமாக பேசாமல் பழகாமல் தனிமை விரும்பிகளாக இருக்கின்றார்கள். ஆக இது போன்ற அமைப்புகளை இந்த கிரக சேர்க்கை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மன பயம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது. இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வாங்க, மனோ தத்துவ நிபுணரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. பாருங்க, நாங்கள் என்ன பைத்தியமா, எங்களை போயிட்டு நீங்கள் வந்து சைக்காட்டிஸ்ட்டை போயிட்டு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அதை ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, இவங்க வந்து உண்மையிலே வந்து அந்த ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இவங்களுடைய அந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையில் நிற்காது. ரெண்டாவது, குழப்பங்களை அதிகமாக சந்திப்பாங்க. எது சரி எது தப்புன்றது இவங்களால வந்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. ஆனால் இவங்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் செய்கின்ற அந்த தவறுகளை ரொம்ப எளிமையாக வந்து ஈஸியாக இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க.
இது தப்பு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுல கில்லாடிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் இந்த எந்த ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்கின்றதோ அந்த ஜாதகரின் தாயார் வழியில் வந்து அதீதமான பெண்கள் அதிகமாக உள்ள குடும்பத்தில் அந்த தாயார் இருக்கிறாங்க. தாய் வழியை பொறுத்தவரையிலும் அவங்க அப்பா அல்லது அவங்க தாத்தா திருமணம் அப்படிங்கிற வகையில் 2 திருமணம் செய்தவர்கள் யாருன்னா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஸ்கின் அலர்ஜியை அதிகமாக கொடுக்குது. அதாவது வந்து இந்த அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் வந்து ஸ்கின்ல வந்து இந்த படைத்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு நிலைமை, நமிச்சல், ஏன் தான் நமிக்குதுன்னே தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ரத்தம் வர அளவு கூட சில இடங்கள்ல சொரிஞ்சிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த பிறப்புறுப்பு இருக்கின்ற அந்த மறைவு ஸ்தானங்களோட அந்த 2 பக்கமும் அந்த தொடைக்கு நடுவில் வந்துடும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா தருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சில அன்பர்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கையானது அந்த ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய பயணங்களில் வந்து ஒரு சைனஸ் ப்ராப்ளத்தை கொடுத்தது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாங்கன்னா அந்த காற்று பட்டு அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் மூக்காலையே ஊற்றிட்டு இருக்கும், சளி தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த சுவாச பிரச்சனை கூட இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து மூச்சு வாங்கும்போது அவங்களுக்குலாம் வந்து அந்த இழப்பு தெரியும். இது போன்ற அமைப்புகளை இந்த கிரகச்சேர்க்கை பெரும்பான்மையானவர்களுக்கு தருகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதாவது வந்து இந்த கிரகச்சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, முதல் விஷயமாக இது வந்து திருமணத்தில் ஒரு தோஷத்தை கொடுக்குது. 2வது புத்திர தோஷத்தை கொடுக்குது. கருகலைப்பை செய்ய வைக்குது. பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றுது. கௌரவத்தை நினைத்து அல்லது வந்து கௌரவம் பங்கப்பட்டுடுமோ அப்படின்னு நினைச்சு பயம் கொள்ள வைக்குது. மனதை ஒரு நிலையாக இருக்க விடாம அதை வந்து அலபாய வச்சு அந்த மனம் அப்படிங்கிறது வந்து மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்தி அது வந்து தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிடுது. எங்கோ ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அல்லது பார்த்து இது நமக்கும் நடந்தணும் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதே போல வந்து இந்த காரகம் சொல்லக்கூடிய உறவுகள் இடத்துல ஒரு பயம் இவர்களுக்கு இயல்பா இருக்குது. அதாவது வந்து இந்த காரகம் அப்படிங்கிறது சந்திர பகவான் அப்படிங்கிறது தாயார், சந்திர பகவான் அப்படிங்கிறது மாமியார் பார்த்துக்கோங்க. இந்த இருவரிடத்துலையும் இவங்களுக்கு வந்து ஒரு பயமும் இருக்குது, ஒரு அன்பும் இருக்குது. ஆனா அந்த அன்பை வந்து இவங்களுக்கு வந்து முழுமையா வந்து வெளிப்படுத்துவதற்கு தெரியலை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜியை கொடுக்குது, ஒவ்வாமையை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களை பொறுத்தவரையிலும் நல்லா செலவு பண்ற அமைப்பினர்களாக இருக்கின்றார்கள். சுத்தமா இவங்க கிட்ட வந்து காசு அப்படிங்கிறது வந்து தங்காது பார்த்துக்கோங்க. சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் கையில இருக்குதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு செலவுக்காக இவங்க கையில அந்த 10,000 கையில எடுத்தாங்கன்னா ஒரே நாள்ல அந்த 10,000 முடிச்சுட்டு 0 பாயிண்ட்ல வந்து நின்றுவாங்க பார்த்துக்கோங்க. சுத்தமா கையில காசே இருக்காத ஒரு நிலைமையில நின்றுவாங்க. அந்த மாதிரியான தன்மையும் இந்த கிரகச்சேர்க்கை கொடுக்குது. அடுத்ததா இவங்களை பொறுத்தவரையிலும் அன்பு, நான் உங்ககிட்ட நல்லா பழகிறேன், நான் உனக்காக எதையும் செய்வேன், நீ தான் என்னுடைய உயிர், உனக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அன்பாக அனுசரணையாக பொய்யான போலித்தனமான அன்புகளை இவங்ககிட்ட காட்டி இவங்களை வந்து ஏமாத்திடுவாங்க பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து அந்த அன்புக்கு அந்த உண்மையான பாசத்திற்கு இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இவங்களுக்கு வந்து அந்த ஏமாறும் தன்மை அதிகம் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு அதிகமாக வந்து திருஷ்டி தோஷங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய கூடுதல் தகவல். சரி, இது இப்படி தான் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது முதல்ல வந்து இதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போகிறது கவுன்சிலிங் எடுக்கிறது தான் இதுக்கு வந்து சிறந்த ஒரு வழிமுறை பார்த்துக்கோங்க. ஏனோ தெரியல, இதை நம்ம ஜோதிடர்களாகிய நாங்கள் வந்து பரிந்துரைச்சோம் அப்படின்னாக்கா நீங்கள் எங்களை ஒரு பைத்தியக்காரனா நினச்சிடுறீங்க. சரிங்களா? இது இது வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு நிலைப்பாடுங்க. அந்த மனக்குழப்பத்திற்கு ஒரு கவுன்சிலிங் தான் தேவை. அதனால வந்து அங்கே போங்க அப்படிங்கிறது முதல் தரமான ஒரு பரிகாரம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது விநாயக பெருமானை தவிர்த்து இதுக்கு வந்து சிறந்த பரிகாரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால வந்து விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விரதம் இருப்பது மற்ற எந்த ஒரு தெய்வத்திடமும் இல்லை. இவருக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு உண்டு. அதனால நம்மளுடைய சங்கடங்களை முழுசா அகற்றி ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு விநாயக பெருமானிடம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பது,
அந்த நாளில் போயிட்டு அந்த நிகழ்வில் போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிந்த ஏதோ கொஞ்சம் பிரசாதம் எடுத்துகிட்டு போயிட்டு 4 பேருக்கு விநியோகம் பண்ணுங்கள். பால் அல்லது சுத்தமான நீர், பன்னீர், இப்படி ஏதேனும் இளநீர், இப்படி நீர் சார்ந்த அந்த பூஜை பொருட்களை நீங்கள் வந்து கோவிலுக்கு ஐயனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. சரிங்களா? அடுத்தது, இது வந்து ஏதோ ஒரு மாதம் செஞ்சேன் 6 மாதம் செஞ்சேன்னு விட்டுறாதீங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தவரையிலும் விநாயக பெருமானின் இந்த வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வது, அதில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வாழ்நாள் பரிகாரமாக செய்யணும். அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் இந்த நிலைப்பாட்டில் இருந்து அதன் வீரியத்தை குறைத்து கொள்ளும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களாலேயும் வந்து நீங்கள் விநாயகரை வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சங்கடகர சதுர்த்தி அந்த விஷயங்களில் நீங்கள் கையில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அதில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ஆலயமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பக்ரகாளி அம்மன் கோவில் திருவக்கரை, அந்த ஊர் பேர் வந்து திருவக்கரை, அந்த தாயார் பெயர் வந்து பக்ரகாளி அம்மன். இந்த தாயாரை வந்து பௌர்ணமி தினங்களில் வந்து வணங்கலாம், அல்லது வந்து அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஒரு இரவு தங்கி அங்கே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பௌர்ணமி அன்று இரவு 12 மணிக்கு வந்து ஒரு சிறப்பான பூஜை செய்து ஒரு ஜோதி ஏற்றுவார்கள். அந்த ஜோதியை தரிசனம் செஞ்சுட்டு ஒரு இரவு தங்குங்க. இதையும் வந்து கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து இதனுடைய வீரியம் குறையும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது 2 ஆலய வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். ஒரு மருத்துவத்தின் மூலம் இதை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக மகான்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஐயா, அதாவது வந்து காஞ்சி மகா பெரியவர் ஐயா, அவர்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கின்ற பொழுது, அவரை ஆதாரிக்கின்ற பொழுது, அவருடைய திருநாமங்களை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வருகின்ற பொழுது, அதே போல் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சிபுரம் போயிட்டு அந்த ஐயாவின் பிறந்த தினமான அந்த அனுஷத்தில் நடக்கும் அந்த விசேஷங்கள் நீங்கள் கலந்துகின்ற பொழுது உங்களுக்கு வந்து இந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மனதால் இந்த சந்திர பகவான் பலவீனப்பட்டு ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஐயனை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த அந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அவரை நாடி செல்லுகின்ற போது சிறப்பாக வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் நம்ம நிறைய பேருக்கு வந்து இதை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம். அப்படி போயிட்டு வந்து அவங்கெல்லாம் வந்து இல்லைங்க, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்ததுனால தான் நம்ம வந்து இதை வந்து பரிந்துரை செய்கின்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இன்ற பதிவு அப்படிங்கிறது வந்து சந்திரன் ராகு அப்படிங்கிற கிரகச்சேர்க்கையும் ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அடுத்ததாக வந்து இந்த கிரகச்சேர்க்கை இருந்தது அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கோம். இந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்தனாலும் நம்ம தாண்டி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இந்த கிரகச்சேர்க்கை தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து கையில் எடுத்துடணும். நம்மளோட போட்டோம் இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது, இந்த தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட போட்டோம். வருங்கால சந்ததிகளுக்கு இதை வந்து கொண்டு செல்லாமல் நம்ம வந்து தடுத்து நிறுத்துவோம் இல்லைங்களா? அது நம்மளால் முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பொழுது தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து புனித நீராடுவது சிறப்பு. புனித நீர் என்று சொல்லும் போது இது வந்து அங்கங்கே ஒரு நல்ல பெரிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்கள் நாலா பக்கமும் எங்கன்னா ஒரு கோயில்களை தேர்ந்தெடுத்துங்க. அந்த கோயில்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் இருக்கிற ஆற்றில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை போய் தரிசனம் செய்வது, அந்த ஊரில் இருக்கிற அந்த தீர்த்த குளத்தில் குளிப்பது, அல்லது அந்த ஆலயத்தில் இருக்கிற கிணத்து நீரை எடுத்து நம்ம வந்து நீராடுவது, அல்லது அந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கும் கடல்களில் நீராடுவது, இப்படி இந்த புனித நீராடுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கோயில்களை சுற்றி அப்படியே போயிட்டு வந்து புனித நீராடி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்து பழகுங்கள். தொடர்ந்து வந்து கோயிலுக்கு போங்க, புனித நீராடுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த மூலவர் இடத்துல எனக்கு இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்துடனும் ஒரு உண்மையான ஒரு பக்தியுடனும் அவங்க இடத்துல அந்த உங்களுடைய இந்த சங்கடமான ஒரு நிகழ்வை சொல்லி அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து அவர்கள் திருவடிகளை பணிந்து இனி என்னுடைய வம்சத்துக்கு இது தொடராமல் இருக்க அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. அந்த கோயிலில் இருக்கிற 4 பேருக்கு வந்து அன்னதானம் வழங்குங்கள். இதை வந்து தொடர்ந்து செய்யணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து நம்மளுடைய வம்சத்தை இது வந்து தொடராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா?
ஆக இந்த பதிவை பொறுத்தவரையிலும் இந்த கிரகச்சேர்க்கை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அடுத்ததா எது போன்ற பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது அடுத்தது வந்து நம்மளுடைய வம்சத்தை தொடராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இதில் பெரும்பாலும் செய்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, கொடுமுடிக்கு போயிட்டு நான் பரிகாரம் பண்ணேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இது எல்லோருக்கும் தெரிந்தது. அதனால் வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணல. இருப்பினும் ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி அப்படிங்கிற சிவாலயத்தில் இந்த கிரகச்சேர்க்கைக்கான பரிகாரங்கள் வெகு பாப்புலராக வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் பார்த்துக்கோங்க. இருப்பினும் அதையும் வந்து சொல்லி வைக்கிறோம். சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த வழிமுறைகள் பிடித்திருக்கின்றதோ அதை கையில் எடுத்துக்கோங்க. இதுதான் சரி, இதுதான் தப்புன்றது இல்லை. எதை செஞ்சீங்கனாலும் அதில் வந்து ஒரு முழு நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமான ஒரு நிலைப்பாட்டோடும் செய்யுங்க. அது வந்து சிறந்த பலனை தரும் அப்படின்ட்டு நம்மளுடைய அனுபவ கருத்து. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.